திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க இருந்தார்கள், 2 பேரும் கூட்டு களவாணிகள் சொல்றாரு. நீங்க பண்ணிருக்கிறதே களவாணி வேலை தானே. திமுக கூட்டணியில இருந்த கட்சிகளை நீங்க களவாணி அவங்களோட ஆதரவோட அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அமமுக எம்எல்ஏவை களவாண்டுதான் நீங்க லெட்டர் வாங்கி கொண்டு கொடுத்தீங்க. இன்றைக்கு 6 பேரை ரிசைன் பண்ண வச்சதே ஒரு களவாணித்தனம் தானே. அதனால உண்மையான ஒரிஜினல் களவாணி திரு விஜய் அவர்கள் தான். முன்னாடி உள்ள முதலமைச்சர் எல்லாம் அதிகமா பேசினாங்க, செயல் இல்ல. இவர் செயல் அதிகமா இருக்கு, பேச்சு கம்மியா இருக்கு. அதான் அவரே சொல்றாரு, டாக் லெஸ் ஒர்க் மோர், ரீல் லெஸ் ஒர்க் மோர் தான் அவரை பார்த்து நம்ம சொல்லணும். லெஸ் ரீல் போடுங்க, ரீல் விடுறத நிறுத்துங்க. நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ரீல் விட்டு ஆட்சிக்கு வந்தீங்க, இப்ப ரீல் போட்டு ஆட்சிக்கு வந்தீங்க, இப்ப ரீல் விட்டு ஆட்சியை தொடரலான்னு பாக்குறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆட்சியில் அமர்த்தியதாக நீங்க சொல்கிறீர்கள், அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களை விட பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் பார்த்தவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கு இருக்கிற திராவிட கட்சிகளும். உறுதியாக உங்களை தேவையான பதிலடியை தமிழ்நாட்டு மக்கள் மூலம் நாங்கள் தருவோம். திமுகவும் அதிமுகவும் ஒன்னா வருமா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறீங்களா? ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் யாரை வேண்டுமானாலும் ஒன்று சேர்க்கும். அதுதானே இது வரைக்கும் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். பேரறிஞர் அண்ணாவும் ராஜாஜி ஒன்று சேர்ந்திருக்காங்க, சரிதானே? அதனால பல முன்னுதாரணங்கள் இருக்கு. அதனால நீங்க இதையெல்லாம் இது நடக்குமா அது நடக்குமா இது கூடாதா அப்படிங்கிறது. இப்ப திமுக கூட்டணியில ஜெயித்த கட்சிகளை தன் பக்கம் இழுத்து, இல்ல அவர்கள் போய் ஆதரவு கொடுத்து அமைச்சர் பொறுப்புல தவேகா கூட்டணியில இருக்கிறது நியாயம்னா எந்த கூட்டணியும் நியாயம்தான். சூழ்நிலைதான் முடிவு பண்ணும். எந்த சூழ்நிலை தானே. விஜய் அந்த அளவுக்கு வல்லமை படைத்தவராக இருக்காரு. 2 பேரும் சேர்ந்துதான் அவரை வீழ்த்தக்கூடிய அளவுக்கான நிலை இருக்காரு அரசியல்ல. இந்த தேர்தல்ல அவர் 35% வாக்கு வாங்கியிருக்காரு, கரெக்டு தானே? எங்க கூட்டணி 23% வாங்கியிருக்கு, திமுக கூட்டணி அதை விட அதிகம் வாங்கியிருக்கு. நீங்க அப்படித்தானே பாப்பீங்க. அவரு இப்ப நீங்க 108 சீட்ல ஜெயிச்சதுனால நீங்க அவர் பலம் பொருந்திய கட்சின்னு பார்த்தா, அதை வீழ்த்துவதற்கான வீரத்தை எதிர்காலத்துல அவருக்கு தேர்தல்ல மற்ற கட்சிகள் எடுப்பதில் ஒன்றும் தவறு இல்லைல்ல. உண்மைதான் சொல்றது உண்மை. அவர்கள் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடுமோங்கிற பயத்துல திரு விஜய் அவர்கள் இருக்கிறாரு. காங்கிரஸ் கூட அவங்க நம்புறாங்க, மற்ற கட்சிகளை நம்புவதற்கு பயப்படுறாங்க. அதனாலதான் அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் ரிசைன் பண்ணா இன்னும் ஒரு 4-5 மாதங்கள்ல மறுபடியும் ஒரு இது வந்துச்சுன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தா இவர் எம்எல்ஏ அசம்பிளி ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். அப்ப இருக்கிறத வச்சு அது பெரும்பான்மை காட்டி விடலாம்ங்கிறதுக்காக தான் அவர் அதிமுக சதி செய்து ரிசைன் பண்ண வைக்கிறார். அது இந்த தேர்தலுப்பே நீங்க சென்னை தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வே நேற்று அது 5 தொகுதிகளில் தேர்தல் நடத்த அறிவிப்பு கூடவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது தேர்தல் நடக்காம இருக்க விஜய்க்கு அது சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காக செய்த இது ஒரு தந்திரமான நரித்தனமான களவாணித்தனமான நடவடிக்கை தான் சட்டமன்ற உறுப்பினர்களை ரிசைன் பண்ண வைப்பது. அதுலதான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்களே தவிர வேற எந்த வளர்ச்சி திட்டத்திலையும் அவர்கள் ஒன்றும் கான்சென்ட்ரேட் பண்ணல. சும்மா ரீல்ஸ் போடுறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா ரீல்ஸ் போட்டு மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த மாதிரி இப்ப அது நடந்ததா இது நடந்ததா போடுறாங்க. அவங்க உண்மையிலே இப்ப செயல்படுறது, கரூர்ல பேசியது இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அவர் ஒரு தேர்தலுக்கு முன்பு பேசிய அதே ஸ்டைல்ல பேசுறதுக்கு காரணம் ஆட்சி கவிழ்ந்து விடுவோங்கிற பயத்துல, ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுங்கிற பயத்துலதான் செயல்படுறாங்க தவிர வேற தமிழ்நாட்டு வளர்ச்சி எதுலையுமே அவர்களுக்கு எந்தவித ஈடுபாடும் இருப்பதாக தெரியும்.